நம்ம வீட்டில் உள்ள தொட்டிங்க அது. மண் தொட்டியில் தான் செடியெல்லாம் வச்சுருக்கேன். நல்ல வெயில். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்களா? தொட்டியில் போட்ட கத்திரிக்காய் செடி. ஆனால் இப்படி உள்ள பெரிய காய் ரொம்ப அபூர்வம். அங்கங்கே தமிழ்நாட்டில் தான் இது கிடைக்கும். அதனால் இந்த காய் பறிக்காமல் விதைக்கு வேண்டி போட்டிருக்கேன். விதை போட்டாச்சுன்னு யார் கேட்டாலும் விதை கொடுக்கலாம் இல்லையா? கொடி அவரைக்காங்க இது. ஆனால் விஷயம் என்ன, கொடி வராது. இப்படியே தொட்டிலே இப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும். பந்தல் போட வேண்டிய தேவை இல்லைங்க. இந்த பூ பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. இதெல்லாம் காயாக கிடச்சி எவ்வளோ காய் கிடைக்கும். ஆனால் எல்லாமே உதிர்ந்து போகுது. ஏதாவது 1-2 காய் தான் கிடைக்குது. என்ன காரணம்னு தெரியலை. வண்டு நல்ல மாதிரி வண்டு வந்து போகுது. இதிலிருந்து எடுத்த விதை தாங்க இது. 2 விதை போட்டால் 2 முளைச்சி இவ்வளோ பூத்து இருக்கு. இவ்வளோ காயாக வந்தால் போதும். காய்க்குன்னு எதிர்பார்த்து நம்பலாம். தினசரி காலையிலையும் சாயந்தரம் தண்ணி ஊற்றும் போது இந்த அவரை செடிக்கிட்ட பேசுவேன். உனக்கு வெக்கமா இல்லையா? இவ்வளோ பூ பூத்துருக்க, உனக்கு காய்க்க என்ன கஷ்டம்? உரம் போடுதேன், தண்ணி 2 வேளை தண்ணி உனக்கு ஆகாரமாக கொடுத்துட்டு தான் இருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி, கஞ்சி வடித்த தண்ணி, காய்கறி நறுக்கின தண்ணி, சாணம், உரம் எல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் உனக்கு காய்க்கு என்ன கஷ்டம்? உனக்கு வெக்கமா இல்லை? எவ்வளவோ திட்டியாச்சு. இந்த முறை ஒரு பூ கூட உதிராமல் எல்லா காயும் வரலைன்னா அப்படியே நான் பிடுங்கி போட்டுருவேன். அன்பாக பேசியாச்சு, கெஞ்சி பேசியாச்சு, கொஞ்சி பேசியாச்சு. ஆஹா, நான் இப்படி தான் நிற்பேன்னு நின்னா நீ எனக்கு எதுக்கு? ஒழுங்காக இது ஃபுல்லாக காயாக காய்ச்சிடணும். அவ்வளோதான், சொல்லிட்டேன்.